நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, குரு பார்க்க கோடி நன்மை, அப்படிப்பட்ட குருவின் சூட்சமங்களை பற்றி இப்போது பார்ப்போம். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு குருவிற்கு வேத ஜோதிடத்தில் எப்பொழுதும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்தாலும் குரு மட்டும் வலுவிழக்கக்கூடாது என்பதை ஜோதிடத்தில் ஒரு மறைமுக விதி. இன்னுமொரு சொல்லப்படாத ஆனால் உணரக்கூடிய விதியாக எந்த ஒரு ராஜயோக ஜாதகத்திலும் லக்கணத்தையோ ராசியையோ குறைந்தபட்சம் லக்னாதிபதியையோ குரு பார்த்தே திருவார் அல்லது வலுப்பற்று இருப்பார். ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் எவ்வளவு கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையோ தொடர்போ அந்த தோஷ அமைப்புக்கு இருந்தால் அந்த கெடுதல்களை செய்யாது என்பதும் குருவிற்கே உள்ள தனிச்சிறப்பு. வேத ஜோதிடத்தில் குருவின் பார்வை கோடி நன்மை என்று சிறப்பித்து சொல்லப்படும் இந்த குருவின் பார்வையை நான் ஒரு வீட்டோ அதிகாரத்துக்கு ஒப்பிடுவேன். ஐநா சபையில் உலகின் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தீர்மானம் கொண்டு வந்தாலும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற வீட்டோ அதிகாரம் படைத்த நாடுகள் தங்கள் அதிகாரத்தின் மூலம் அவற்றை ரத்து செய்து அந்த விஷயத்தை செயலற்றதாக மாற்றுவதைப் போல ஜாதகத்தில் இருக்கும் கெடுபலன் தரும் அமைப்புகளை குரு தனது பார்வை மற்றும் தொடர்புகளால் மாற்றி அவற்றை செயலற்றதாக மாற்றுவார். குருவின் சிறப்பியல்புகளாக சொல்லப்படுவது நல்ல நடத்தை, நற்சிந்தனை, ஒழுக்கம் ஆகியவை. ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணத்தோடு குரு சம்பந்தப்படுவாரேயானால் அந்த மனிதர் மிகவும் நல்லவராகவும் அன்பு, கருணை, மன்னிக்கும் தன்மை போன்ற குணங்களை கொண்டவராகவும் இருப்பார் என்று நமது மூல நூல்கள் புகழ்ந்து சொல்கின்றன. குரு லக்கணத்தோடு சம்பந்தப்படுவது மற்றும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவதே ஹம்சயோகம் என்றும் அது ஒரு சிறப்பான அமைப்பு எனவும் நமது கிரகங்கள் போற்றி கொண்டாடுகின்றன. ஆனால் காலத்திற்கேற்ப பலன்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் நான், குரு லக்கணத்தோடு சம்பந்தப்படும் போது அந்த ஜாதகனை நல்லவன் என்று சொல்வதை விட இளிச்சவாயன், ஏமாளி என்றே பலன் சொல்லலாம். குரு வலுப்பற்றவருக்கு குரு வலுப்பற்று லக்கணத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஜாதகர் மிகவும் நல்லவராக இருந்து தன்னைப் போலவே பிறரையும் நல்லவராக நினைத்து சனியின் ஆதிக்கம் பெற்றவரிடம் ஏமாறுவார். இது எனது ஜாதகத்திலும் நான் உணர்ந்துள்ளேன். பல தடவை நான் ஏமாளியாக இருந்துள்ளேன். எனக்கு மீனலக்கணமாகும். சாதுரியமும் பொய் புனைவும் மனசாட்சி துரத்தலும் மிகுதியாகி தவறுகளும் வாழ்வின் அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்ட ராகுவின் ஆதிக்கத்தில் சென்று கொண்டிருக்கும் இந்த யுகத்தில் ஒருவர் நல்லவராக இருப்பதை விட வல்லவராக இருப்பதே முக்கியம் என்பதால் ஜோதிடத்தில் துல்லிய பலன் சொல்ல நினைக்கும் ஒருவருக்கு குருவை பற்றிய தற்கால புரிதல் இருக்க வேண்டியது அவசியம். இந்த புற உலகம் தாண்டி அக உலகை அறிமுகப்படுத்தும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர் குரு. வேத ஜோதிடத்தில் ஆன்மீகம் என்பது குரு, சனி, கேது ஆகிய 3 கிரகங்களின் கூட்டுச் சேர்க்கையினை குறிக்கும். ஆன்மீகத்தில் இம்3 கிரகங்களும் தனித்தனி பரிமாணத்தை காட்டுபவை. 3 கிரகங்கள் ஒரு விஷயத்துக்கு சொந்தமென்றால் இவை 3இன் தனித்தன்மை என்ன? என்ன வகையான ஆன்மீகத்தை இவர்கள் தருவார்கள்? ஆன்மீகத்தில் குருவிற்கும் சனிக்கும் கேதுவிற்கும் உள்ள நுண்ணிய வித்தியாசங்கள்தான் எவை? பரம்பொருளுடன் கலப்பதற்கு தேவைப்படும் எண்ணங்களையும் வழிகளையும் காட்டும்
ஆன்மீகம் எனப்படும் ஒரு செயல் நிகழ்வில் குரு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகத்தையும் சனி எதிர்பார்ப்புடன் கூடிய ஆன்மீகத்தையும் தருவார். அது என்ன எதிர்பார்ப்புடன் கூடிய ஆன்மீகம் மற்றும் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகம்? ஆன்மீகம் என்பதே எதிலும் பற்றற்ற ஒரு சுயநலமில்லாத நிலைதானே. ஒருவரின் ஜாதகத்தில் குரு வலுப்பெற்று லக்கணம், ராசி 5, 9ஆம் இடங்களில் தொடர்பு கொள்வார் எனில் அவர் பிரம்மத்தை எவ்வித சுய லாபமின்றி வேண்டுபவராக இருப்பார். சனியை விட குரு அனைத்து நிலைகளிலும் வலுப்பெற்று இருந்தால் அவர் பரம்பொருளிடம் செய்யும் பிரார்த்தனைகளில் இந்த உலகமும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தனக்கென எதுவும் இல்லாமல் பொது நலத்திற்காக வேண்டிக் கொள்பவராகவும் அதன்படி நடக்கக்கூடியவராகவும் இருப்பார். இது துறவு எனப்படும் ஞான நிலை. சனி சூட்சும வலுப்பெற்று குருவை விட மேலான வலிமையில் இருந்தால் அந்த ஜாதகர் பிரம்மத்தை வேண்டுகையில், பரம்பொருளே எனக்கு சித்து நிலைகளை கொடு, அவற்றின் மூலம் நான் இந்த உலகத்தில் நல்லவைகளை வாழ வைக்கிறேன் என்று வேண்டுபவராகவும் ஆன்மீகத்தால் லாபமடைவராகவும் இருப்பார். இது சித்து எனப்படும் சித்த நிலை. குரு வலுப்பெற்றால் அவர் எதிர்பார்ப்பற்ற துறவியாகவும், குருவை விட சனி வலுப்பெற்றால் அவர் எதிர்பார்ப்பும் தேடலும் கூடிய குண்டலினி சக்தி, கூடுவிட்டு கூடுபாயும் சித்து நிலைகள், சென்ற பிறவியில் தான் என்னவாக இருந்தேன், அடுத்த பிறவியில் தான் என்னவாக இருப்பேன் என்ற தேடுதல் கேள்விகள் உள்ள சித்தராகவும் இருப்பார். இந்த இரு நிலைகளையும் இணைக்கும் பாலம் போல கேது செயல்படுவார். வேத ஜோதிடத்தில் குரு பணத்தையும் குழந்தைகளையும் தருபவர் என்ற அர்த்தத்தில் தனகாரகன், புத்திரக்காரகன் என்று குறிப்பிடப்படுகின்றார். ஒரு சம்பவம் அல்லது செயல் என்பது கிரகங்களின் சேர்க்கையால் செய்யப்படுவது, தனி ஒரு கிரகத்தால் அல்ல. இதில் ஒரு விசித்திரமாக பணத்தை தருபவர் குரு. ஆனால் அதை செலவு செய்து அதன் மூலம் கிடைக்கும் விளைவுகள் மற்றும் இன்பங்களுக்கு சொந்தக்காரர் குருவின் பரம விரோதியான சுக்கிரன். அதேபோல குருவின் குழந்தை பாக்கியம் தரப்படுவது சுக்கிரனின் காமத்தின் மூலமாக. இதுபோன்ற அமைப்புகளே ஜோதிடத்தின் மிக முன்னிய முரண்பட்ட சில நிலைகளையும் வாழ்க்கையே முரண்களின் மேல்தான் நமக்கு அமைத்து தரப்படுகிறது என்பதையும் உணர வைக்கும். இதை புரிந்து கொண்டவர்கள் மேலானவர்கள். குருவும் சுக்கிரனும் பூமிக்கு எப்போதும் எதிரெதிர் நிலைகளில் இருப்பவர்கள் என்பதனாலேயே நமது ஞானிகள் எதிர்நிலையில் உள்ளவர்கள் என்று நமக்கு தெளிவாக புரிய வைக்க தேவகுரு, அசரகுரு என்று எதிரிகளாக சொல்லப்பட்டார்கள். வானில் பூமிக்கும் சூரியனுக்குமான உள்வட்டத்தில் இருப்பவர் சுக்கிரன். அதற்கு நேர் எதிரே உள்ள வெளிவட்டத்தில் பூமிக்கு வெளிப்புறத்தில் அமைந்திருப்பவர் குரு. இந்த எதிர்நிலைகளே இவர்கள் எதிரிகளாக உருவகப்படுத்தப்பட்டதில் உள்ள வானியல் உண்மையை நமக்கு உணர்த்தும். சிற்றின்பம், பேரின்பம் இவற்றில் மறைந்துள்ள சூட்சமம் என்ன? இன்பத்தை இரு வகைப்படுத்தி சொல்லப்படும் இந்த சிற்றின்பம், பேரின்பம் இவற்றின் உண்மையான அர்த்தம் என்ன? உலகின் உன்னத மதமான நமது மேலான இந்து மதம் இல்லற இன்பத்தின் மூலமாக பரம்பொருளை காணுதலையும், இல்லறம் காணா நேரடி துறவரத்தின் மூலமாக பரம்பொருளை காண்பதையும் அனுமதிக்கிறது. இதில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முதல் வகையையும், காஞ்சி கடவுள் மகாபெரியவர் 2ஆம் வகையும் சார்ந்தவர்கள். இவர்கள் இருவரின் அபராத ஜாதகத்திலும் மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருப்பார். ஆனால் மகாபெரியவருக்கு உச்ச சுக்கிரனுடன் ராகு இணைந்து போகஸ்தானாதிபதி சந்திரன் நேசம் பெற்றதால், நான் ஒரு முறை அந்த தெய்வத்தை பற்றி குறிப்பிட்டதைப் போல காமாட்சி என்ற பெயரைத் தவிர பெண்ணின்
வாசனை கூட அறியாதவர். பகவான் ராமகிருஷ்ணர் இல்லறம் கண்டவர். அன்னையை தேவையின் வடிவாக தரிசித்தவர். அவருடைய சில ஆத்ம பரிசோதனைகள் நாம் அறிந்தவை. அவருக்கு சுக்கிரன் உச்சம் என்றாலும் அம்சத்தில் நீசம் என்பதால் சுக்கிரன் முற்றிலும் வலுவிழக்கத்தான் செய்தார். என்ன உச்சமாகி பின் வலுவிழந்தார். அசுர குருவான சுக்கிரன் தருவது சிற்றின்பம், தேவ குருவான குரு பகவான் தருவது பேரின்பம் என்பதன் சூட்சும விளக்கம் என்னவென்றால், மனிதனுக்கு கிடைக்கும் ஏராளமான இன்பங்களில் ஆண் பெண் உறவின் போது ஏற்படும் உச்சநிலையில் சில நொடிகள் உண்டாகும் எண்ணங்களற்ற இன்பமான பரவச நிலையே முதன்மை இன்பமாக கருதப்படுகிறது. இந்த சுகத்திற்காகவே உலகில் பல சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கின்றன. உலகை மாற்றிய திருப்புமுனை சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. இந்த சில நொடி இன்பத்தை, அதாவது சிற்றின்பத்தை காமத்தின் மூலமாக தருபவர் சுக்கிரன். சுக்கிரன் தரும் இந்த இன்பத்திற்கு ஆணிற்கும் பெண்ணிற்கும், ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் என துணை வேண்டும். ஆனால் இதே இன்பத்தை ஒரு மனிதன் பெண்ணின் துணையின்றி தவம், தியானம், குண்டலினி சக்தி போன்ற விஞ்ஞான அனுபவங்களின் மூலமாக தான் நினைக்கும் போதே தனக்குள்ளே பெற்று நீண்ட நேரம் அனுபவிப்பது பேரின்பம். ஞானிகள் தன்னிலை மறந்த பரவச நிலையில் பரம்பொருளுடன் ஒன்றும் போதே இதையே அனுபவிக்கிறார்கள். இதை அருள்பவர் தேவகுருவான குரு. எனவேதான் சுக்கிரபலம் ஒரு இல்லறவாசிக்கு தேவை என்றும், துறவரம் காண்போருக்கு குருவின் பலம் தேவை என்றும் சொல்லப்பட்டது. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.